டென்டல் இம்ப்ளான்ட் செய்யும்போது வலிக்குமா டாக்டர்? ரொம்ப ரொம்ப காமன் கொஸ்டின். நிறைய பேருக்கு பயம் இருக்குது டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறதுக்கு. இந்த கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் காமன் கொஸ்டின் வலிக்குமா, பயமாக இருக்குது. ஸோ இதை நான் ரெண்டாக அட்ரஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பயம், ரெண்டாவது வலி. ஸோ பயத்தை பொறுத்த வரைக்கும் எதனால் பேஷண்ட்டுக்கு இந்த பயம் வருதுனாலே புதுசாக ஒரு ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். இது வந்து காமன் ப்ரொசீஜர் கிடையாது. ஜென்ரலாகவே நம்ம ஒரு பல் டாக்டர்கிட்ட போகிறனாலே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. லைட் இருக்கும், பிரைட் லைட் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து புது இன்ஸ்ட்ருமெண்ட் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அன்னோன் ப்ரொசீஜர் பண்ணும்போது ஜென்ரலாகவே வந்து நம்ம வாயில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அந்த அன்னோன் ப்ரொசீஜர் இருக்கும்போது அந்த பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கு யூஸ்வலாக டென்டல் இம்ப்ளான்ட் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி கிளினிக்கில் நம்ம என்ன யூஸ்வலாக பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ப்ரொசீஜர் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்களுக்கு மாடல் காமிப்போம். இந்த மாதிரி தான் இருக்க போகுது, இப்படி தான் ப்ரொசீஜர் பண்ண போகிறோம், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு அளவுக்கு அந்த பயம் குறையும். ஏன்னா வந்து என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதான், செகண்ட் ஸ்டெப் இதான், தேர்ட் ஸ்டெப் இதான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் போது ஒரு அளவுக்கு பயம் குறையும். ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொன்னாலும் இந்த ஆங்ஸைட்டி நிறையா இருக்கும். இந்த ஆங்ஸைட்டி இருக்கும்போது ப்ரொசீஜர் பொதுவாகவே டென்டல் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் வந்து செடேஷனில் நிறைய டைம்ஸ் டென்டல் இம்ப்ளான்ட் செய்வோம். செடேஷன் என்னென்னா ஒரு சின்ன தூக்க மருந்து கொடுக்குறது. இது வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியாக்கும் செடேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஜென்ரல் அனஸ்தீஷியாங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் மயக்க மருந்து கொடுத்து பண்ணுறது. அப்படின்னா பேஷண்ட் வந்து மயக்க நிலைமையில் இருப்பாங்க. பேஷண்ட்டால் அரோசபிளாக இருக்க மாட்டாங்க. பேஷண்ட் வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் இருக்கும்போது எழுப்ப முடியாது. அனஸ்தீஷியாவில் வெளில வந்ததுக்கப்புறம் தான் எழுப்ப முடியும். செடேஷனுங்கிறது வந்து தூக்க நிலைமையில் இருக்கிறது. அப்படின்னா அரோசபிளாக இருப்பாங்க. ஸோ நம்ம பேஷண்ட்டை பேசலாம், எச்ச முழுங்குனா முழுங்க முடியும், வாயை திறக்க சொன்னால் வாயை திறப்பாங்க. அதாவது தூக்க நிலைமையில் இருக்கிறது, ஒரு கனவுல நடக்கிற மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும். இது என்ன யூஸ்வலாக பண்ணணும்னா, இந்த பயத்தை ஃபுல்லாக நாக் அவுட் பண்ணிடணும், பயத்தை போக்கிடுவோம். ஆன்டி ஆங்ஸைட்டி. அந்த ஆங்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ்வலாக பிபி ஜாஸ்தி இருக்கும், அந்த ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து செடேஷனில் பண்ணும்போது பயமே இருக்காது. ரொம்ப வந்து சேஃபாக டென்டல் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் பண்ணலாம். இது வந்து ஆங்ஸைட்டி ஃபஸ்ட்டு நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து வலி இருக்குமா டாக்டர், டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணால் வலிக்குமா டாக்டர். ஸோ இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னா, இட்ஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இப்போ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம்னா, வாயில் வந்து லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு பண்ணுவோம். இந்த லோக்கல் அனஸ்தீஷியா என்ன செய்யும் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம சர்ஜரி பண்ண போடுமோ அந்த இடம் ஃபுல்லாகவே மரத்து போயிடும். ஸோ மரத்து போகும்போது என்ன ஆகும்னா, இந்த லோக்கல் அனஸ்தீஷியாவே வந்து இந்த பெயினை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடும். ஸோ பெயின் கட் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ப்ரொசீஜர் பண்ணும்போது வலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த லோக்கல் அனஸ்தீஷியா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து பெயினை கட் பண்ணுமே தவிர ப்ரெஷரை கட் பண்ணாது. பிடிக்கிறதுக்கும் கிள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ கிள்ளும் போது வலி தெரியும், பிடிக்கும்போது ப்ரெஷர் தெரியும். ஸோ நம்ம இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது லோக்கல் அனஸ்தீஷியாவில் செய்யும்போது இது பெயினை கட் பண்ணிடும், வலி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ப்ரெஷர் பேஷண்ட் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ப்ரெஷர் தான் இருக்குமே தவிர வலிக்காது. ஸோ லோக்கல் அனஸ்தீஷியா கம்மியாக கொடுத்து ஃபஸ்ட்டு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட டோஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணும்போது டியூரிங் த ப்ரொசீஜர் வலிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு பயமாக இருக்குது வேண்டான்னு சொல்லும்போது லோக்கல் அனஸ்தீஷியா மட்டும் இல்லாமல் லோக்கல் அனஸ்தீஷியா ப்ளஸ் செடேஷனும் கம்பைன் பண்ணும்போது வலி இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் வலி இருக்குமா டாக்டர்? இப்போ சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு கல்லே படுது கால் சுண்டு விரல்ல, அந்த இடம் 2 நாள் வலிக்க தான் செய்யும். ஸோ நம்ம வாயில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போது வாயில் வந்து நர்வ் இன்னர்வேஷன் நிறையா இருக்குது. ஸோ ஸ்லைட்டான பெயின் அண்ட் ஸ்லைட்டான ஸ்வெல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வாயில் பண்ணும்போது ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் இருக்கும். இது வந்து அது பாடியோட நேச்சுரல் ரியாக்ஷன் டு எனி ப்ரொசீஜர் தட் வி டூ. ஸோ பாடி அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ரொசீஜர் என்ன ஆகும்னா, அந்த வீக்கமும் அந்த ஸ்வெல்லிங் இருக்கும்போது அதில் அதிக ரத்த சப்ளை இருக்கும். ரத்த ஓட்டத்தில் தான் அந்த பாடியோட ஹீலிங் பொட்டென்ஷியல் வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்வெல்லிங் அண்ட் இந்த பெயினை குறைக்கிறதுக்கு பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக பெயின் கில்லர் கொடுப்போம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர் கொடுத்துட்டா அதில் வந்து நார்மலாக இருக்க முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட 3-4 டேஸில் சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து யூஸ்வலாக 3 to 4 டேஸ்லேருந்து 1 வீக்குள்ளே கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடும். காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா, டென்டல் இம்ப்ளான்ட் வந்து பல் எடுக்கிறத கம்பேர் பண்ணும்போது பல் எடுக்கிறதோட இது சிம்பிள் ப்ரொசீஜர்.
எதனால சொல்கிறேன், பல் எடுக்கிறது வந்து பிளான் பண்ணி பல் எடுத்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைப்பில் பல் எடுக்க முடியாது. அது நம்ம புல் பண்ணி தான் எடுக்கணும். ஆனால் டென்டல் இம்ப்ளான்ட் பிளான் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ ப்ரிசைஸாக அக்யூரேட்டாக பண்ணும்போது அந்த வலிக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் பல் எடுக்கிறதோட டென்டல் இம்ப்ளான்ட் இஸ் அ மச் சிம்பிளர் ப்ரொசீஜர். சிம்பிளர் ப்ரொசீஜர் இருக்கும்போது லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு வலி இல்லாமல் செய்ய முடியும். பயம் அதிகமாக இருக்க பேஷண்ட்டுக்கு செடேஷன் பண்ணி அந்த பயத்தை போக்கியும் ப்ரொசீஜர் பண்ண முடியும். போஸ்ட் ப்ரொசீஜர் யூஸ்வலாக ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர் சாப்பிட்டா 3 to 4 days மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட், 1 week கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ரொசீஜர். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.